நம்முடைய முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதை வைத்து நம்ம பெருமடிக்கிறது. நாம் நல்லவர்களாக இருந்து பெருமடிப்பது தப்பு தான். நமக்கு சம்பந்தமில்லாத பாரம்பரியம், குலம், கோத்திரம் இதுக்கெல்லாம் பெருமை இருக்கு நினைப்பது தப்பு என்பதற்கு அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா என்றால் அதையும் அல்லாஹ் மறுக்கிறான். இப்போ உலகத்திலேயே அதிகமான காலம் வாழ்ந்த ஒரு இறை தூதர் நூஹ் நபி அவர்கள். அவருடைய மகன் வெளியே நிற்கிறார், இவர் உள்ளே இருக்கிறார். மகனை அழைக்கிறார். நூஹ் நபி அவர்கள் அந்த பிள்ளை பாசத்தில், அருமை மகனே, நீ கப்பலில் ஏறிக்க, நீ நிராகரிக்கிற கூட்டத்தில் சேராத. கப்பலில் ஏறிக்கன்னா அந்த கொள்கை ஏற்றுக்கிட்டு ஏறணும்னு அர்த்தம். கொள்கை ஏற்றுக்கிறாம ஏறக்கூடாது, அதையும் சேர்த்து சொல்கிறாரு. நீ கப்பலில் ஏறி இருக்கமானா உலாத்தக்கும் மால் காபிரீன், இந்த நிறை நிராகரிப்பாளர் கூட்டத்தை விட்டு விலகி என்னோட ஏறிக்கொள் என்று அவர் சொல்கிறார். அவன் என்ன சொல்கிறான், மகங்காரன், அதெல்லாம் ஏற முடியாது, எவ்வளோ வெள்ளப்பெருக்கு வந்துட போகுது, மலையில் ஏறி கொண்டால் நான் என்னை காப்பாற்றிக்கிறேன், வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் நான் மலையில் ஏறி என்னை காத்துக்கொள்வேன் சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அடையாளத்தை கண்ட பிறகும் கூட, அல்லாஹ்வுடைய வேதனை வருது என்பதை பார்த்த பிறகும் கூட அதிசயமாக ஒரு கப்பல் செய்கிறாரு, அது மிதக்கிறது, இதெல்லாம் பார்த்தவன யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அதை தன்னுடைய மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் ரொம்ப கவலைப்படுகிறார். இதை சொன்ன உடனே அப்போ தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது, மலைக்கெல்லாம் மேலே உயரமாக வருகிறது. அவர் கண்ணு முன்னாடியே மகன் மூழ்கி போகிற காட்சியை பார்க்குறாரு, காப்பாற்ற முடியலை. உடனே அல்லாஹ் இடத்துல இப்போ ஒரு பிரார்த்தனை செய்கிறார். தந்தை என்ன இருந்தாலும் பிள்ளை தானே. அப்போ என்ன செய்கிறான், அல்லாஹ் உடனே மறுக்கிறான். யானோ இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தானே கிடையாது. உனக்கு பிறந்து இருந்தாலும் உன்னுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் உன் குடும்பத்தான் கிடையாது என்று சொல்லிவிட்டு கடும் வார்த்தைகள் எல்லாம் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறான். இந்த பாரம்பரியம் அதுக்கெல்லாம் கடுகளவு மரியாதை கிடையாது. 950 வருஷம் உழைச்சிருக்காரு, அவர் பிள்ளை தானே. எவ்வளோ பெரிய நல்லடியாருடைய மகனாக இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு எங்கிட்ட வர முடியாது. இந்த பாரம்பரியம் குலப்பெருமைக்கெல்லாம் இடம் இல்லைங்கிறதுக்கு சான்றாக இதை என்ன செய்கிறான் அல்லான்னு கேட்டால், இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், நீ செய்கிற அந்த செயல் கெட்ட செயல். என்கிட்ட மகனை காப்பாற்றுன்னு கேட்குற, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயலே கிடையாது. பலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தில் என்கிட்ட பேசாத. உனக்கு தெரியுமா இவனை பற்றி? எனக்கு தெரியும். அப்போ என்னை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் நீ சிபாரிசு பண்ணுகிறாய், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பற்றி என்னிடத்தில் கேட்காதுங்கிறான். கடும் கோபத்தோடு எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லுகிறான்.